அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். பிசிடிஏ பர்சின் ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் பற்றித்தான் மேலும் ஒரு வீடியோ. பிசிடிஏ பர்ஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அதனுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் தெரிய வருவது ரைட் பென்ஷன் அட் தி ரைட் டைம், அவர்களுடைய மோட்டோ, அதாவது குறிக்கோள். பிசிடிஏ பர்ஸிலிருந்து ஓய்வூதியம் கிடைப்பவர்களுக்கு சரியான ஓய்வூதியம் சரியான நேரத்தில் வழங்கப்பட வேண்டும் என்பதே. ஆனால் கிடைக்கின்றதா என்றால் அது கேள்விக்குறிதான். அதற்கு முக்கிய காரணமே பிசிடிஏ பர்ஸின் சரியான சாஃப்ட்வேர் இல்லாமையே, அத்துடன் சரியான டாட்டா மைக்ரேட் ஆகாததற்கே காரணம். அப்படியே இருப்பினும் பிசிடிஏ பர்ஸுக்கு குறைகள் உள்ள ஓய்வூதியர்களுடைய கோரிக்கைகள் அனுப்பப்பட்டால் அந்த கோரிக்கையை ஏற்று கூடிய விரைவில் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். அதாவது சரியான ஓய்வூதியம் சரியான நேரத்தில். ஆனால் அது வழங்கப்படுகின்றதா இல்லையா என்றால் அது கேள்விக்குறிதான். பொதுவாக பிசிடிஏ சர்க்குலர் நம்பர் 203 படி ஒரு ஓய்வூதியர் காலமாகிவிட்டால் அந்த குடும்ப ஓய்வூதியருக்கு குடும்ப ஓய்வூதியம் என்பது 1 மாத காலத்திற்குள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் பிசிடிஏ பர்ஸில் டெத் ரிப்போர்ட் அண்ட் இனிஷியேட் ஃபேமிலி பென்ஷன் சமர்ப்பித்த பின்பு அந்த 1 மாத காலத்திற்குள் வழங்கப்படுகிறதா என்றால் ஜாயிண்ட் அக்கௌண்டாக இருந்தால் வழங்கப்படுகின்றது. ஆனால் சிங்கிள் அக்கௌண்டாக இருந்தால் அது வழங்கப்படுவது இல்லை. சிங்கிள் அக்கௌண்டில் அந்த பெயரில் குடும்ப ஓய்வூதியர் பெயரில் ஏதாவது ஒரு வேறுபாடு அல்லது பிறந்த தேதியில் வேறுபாடு இருந்தால், ஏதாவது ஆதார் கார்டு, பிபிஓ மற்றும் டெத் ரிப்போர்ட் இவற்றில் ஏதாவது ஒரு வேறுபாடுகள் இருந்தாலும் அது காலதாமதம் என்பது ஆகின்றது. இந்த வீடியோவை பொறுத்தவரை ஒரு குடும்ப ஓய்வூதியாளருக்கு 100% ஃபேமிலி பென்ஷன் என்பது 1 செப்டம்பர் 2019 கிடைக்க வேண்டும். ஆனால் அவர் அப்போது குடும்ப ஓய்வூதியம் வாங்கி வந்தது என்று சிபிபிசி சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரொசஸிங் சென்டரில் இருந்துதான் அவருடைய அக்கௌண்ட் மைக்ரேட் ஆனது அக்டோபர் 2023. பிசிடிஏ பர்ஸுக்கு சென்ற பின்பும் அவருடைய சரியான ஓய்வூதியம் 100% குடும்ப ஓய்வூதியம் என்பது கிடைக்கவில்லை. இந்த கோரிக்கையானது நவம்பர் 2024 முதல் பிசிடிஏ பர்ஸுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றது. இந்த சரியான ஓய்வூதியம் கிடைப்பதற்கு எடுத்துக்கொண்ட காலம் என்பது பிசிடிஏ பர்ஸுக்கு கோரிக்கை வைத்த பின்பும் ஓராண்டு காலத்திற்கு மேலாகிவிட்டது. மொத்தமாக 5 ஆண்டு காலத்திற்கு பின்புதான் அந்த 100% குடும்ப ஓய்வூதியம் என்பது கிடைத்துள்ளது. இது பற்றித்தான் இந்த வீடியோ. மேற்படி பார்ப்போம். வெல்கம். வெட்டரன் சொல்கிற அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். பிசிடிஏ பர்ஸ் மோட்டோ, பிசிடிஏ பர்ஸின் குறிக்கோள் நோக்கம் ரைட் பென்ஷன் அட் தி ரைட் டைம், சரியான நேரத்தில் சரியான ஓய்வூதியம். பிசிடிஏ பர்ஸ் வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணாலே ஃபர்ஸ்ட் பேஜில் தெரிய வருவது, நமது முன் தோன்றுவது என்பது ரைட் பென்ஷன் அட் தி ரைட் டைம், அதாவது சரியான நேரத்தில் சரியான ஓய்வூதியம் என்பது வழங்க வேண்டும் என்பது தான். அது வழங்கப்படுகின்றதா என்றால் கேள்விக்குறிதான். அதற்கு முக்கிய காரணமே பிசிடிஏ பர்ஸின் சாஃப்ட்வேர் சரியாக இல்லாமை மற்றும் அந்த டாட்டா மைக்ரேஷன் ஆனதும் சரியாக இல்லாமையே. இருந்த போதிலும் பிசிடிஏ பர்ஸுக்கு ஏதாவது குறைகள் உள்ள கோரிக்கை பிசிடிஏ பர்ஸ் மற்றும் சிபிஎன் கிராம் வாயிலாக சென்றால் அந்த கோரிக்கையை ஏற்று, சரியான கோரிக்கையாக இருந்தால் உடனடியாக அந்த கோரிக்கையை ஏற்று சரியான ஓய்வூதியம் என்பது சரியான நேரத்தில் வழங்கப்பட வேண்டும். அதற்கும் காலதாமதம் என்று அதிகமாக ஆகின்றது. அது பற்றித்தான் இந்த வீடியோ. முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். பென்ஷனர் முத்துக்குமார் ஏஎஸ்சி 17 ஆண்டுகள் பணிபுரிந்த பின்பு 2003 30 நவம்பர் 2003 ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்ற பின்பு அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு காலமாயிட்டாங்க. அதனால் செகண்ட் மேரேஜ் செய்திருக்கிறார். முதல் மனைவிக்கு ஒரு மகன். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 30 ஆகஸ்ட் 1994. ஆனால் நாயக் முத்துக்குமாரும் 30 ஜூன் 2006 காலமாகிவிட்டார். அதனால் அந்த ஃபேமிலி பென்ஷன் என்பது 50% முதல் மனைவியின் மகனுக்கும், செகண்ட் ஒய்ஃபுக்கு 2வது மனைவிக்கு 50% என்பதும் பிரித்து அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சன்னுக்கு வந்து 25 ஆண்டுகள் வந்து 31 ஆகஸ்ட் 2019 முடிவடைந்தனால அந்த ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டார். மற்ற யாரும் அந்த குடும்பத்தில் ஓய்வூதியம் வாங்க தகுதி இல்லாத காரணத்தினால் செகண்ட் ஒய்வுக்கு வந்து அந்த 100% ஃபேமிலி பென்ஷன் என்பது 1 செப்டம்பர் 2019 வழங்கப்பட வேண்டும். அப்பொழுது அவரது ஓய்வூதிய கணக்கு என்பது சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரோசஸிங் சென்டரில் தான் இருந்துள்ளது. அந்த இரண்டாவது மனைவி வந்து அந்த 100% ஃபேமிலி பென்ஷன் வாங்குவதற்கு முயற்சி செய்த போதிலும் அவருக்கு அந்த 100% ஃபேமிலி பென்ஷன் என்பது கிடைக்கவில்லை. அதன் பின்பு அவருடைய ஓய்வூதிய கணக்கு அக்டோபர் 2023 பிசிடி பர்ஸுக்கு சென்ற பின்பும் அவருக்கு அந்த 100% ஃபேமிலி பென்ஷன் என்பது கிடைக்கவில்லை. இதன் காரணமாகத்தான் அவர் வந்து தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸுக்கு உதவி நாடி வந்தபோது ஃபர்ஸ்ட் சிபிஎன் கிராம் என்பது 28 நவம்பர் 2024 போடப்பட்டது. அதில் முழுமையான நிவர்த்தி என்பது ஆகாதனால் 20 ஜூன் 2025 செகண்ட் சிபிஎன் கிராம், தென் தேர்ட் சிபிஎன் கிராம் 8 அக்டோபர் 2025 போடப்பட்டது. அதன் பின்பு தான் நவம்பர் மாதம் அவர்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை முழுமையாக கிடைத்தது. இது கிடைப்பதற்கு ஆக மொத்தம் 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. பிசிடிஏ பர்ஸின் முதல் சிபிஎன் கிராம் போடப்பட்டது நவம்பர் 2024. ஆனால் எடுத்துக்கொண்ட காலம் என்பது 1 வருட காலம் அவருக்கு முழுமையான பென்ஷன், அதாவது முழுமையான அந்த ஓய்வூதிய நிலுவைத் தொகை கிடைப்பதற்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சிபிஎன் கிராம் போட்டதுக்கப்புறம் ஒரு கரியானா பிபிஓ நம்பர் 2 என்பது வந்தது. அந்த பிபிஓவை பொறுத்தவரையில் சரியான அந்த குடும்ப ஓய்வூதியம் ORP 3 படி 1 ஜூலை 2024 முதல் அதில் குறிப்பிடப்பட்டு அதற்கான நிலுவைத் தொகை, அதாவது 1 ஜூலை 2024 முதல் டிசம்பர் 2024 வரை 62,976 என்பது அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் 1 செப்டம்பர் 2019 முதல் 30 ஜூன் 2024 வரை கூறிய அந்த ஓய்வூதிய நிலுவைத் தொகை என்பது வழங்கப்படவில்லை. இந்த பிபிஓவில் டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டு கிடையாது, இல்லை டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் என்பது தவறு, குவாலிஃபையிங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் தவறாக இருந்தது. இதன் காரணமாக செகண்ட் சிபிஎன் கிராம் அந்த 1 செப்டம்பர் 2019 முதல் 30 ஜூன் 2024 வரை கிடைக்க வேண்டிய அந்த ஓய்வூதிய நிலுவைத் தொகை என்பது கிடைக்க வேண்டும் என்பது அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த சிபிஎன் கிராம் என்பது ரெக்கார்டு ஏஏசிக்கு அனுப்பப்பட்டு விட்டதால் ஏஏசி ரெக்கார்டிலிருந்து ஒரு கடிதம் 30 ஜூலை 2025 அவங்க பிசிடிஏ பர்ஸுக்கு இந்த குடும்ப ஓய்வூதியருக்கு 1 செப்டம்பர் 2019 முதல் 30 ஜூன் 2024 வரை கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியருக்கு அட்வைஸ், நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட்டும் அந்த கால்குலேஷன் ஷீட் ஏரியர்ஸ் ஆஃப் பென்ஷன், அதாவது 1 செப்டம்பர் 2019 முதல் அந்த 30 செப்டம்பர் 2023 வரை மைக்ரேட் ஆன தேதி வரைக்கும் வாங்கி அனுப்ப கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக ஒரு கடிதம் சம்பந்தப்பட்ட ஓய்வூதியரிடமிருந்து சிபிபிசி எஸ்பிஐ சென்னைக்கு அனுப்பப்பட்டது. அந்த என்பிசி கால்குலேஷன் ஷீட் வழங்குவதற்காக, அதாவது 8 ஆகஸ்ட் 2025 கடிதம் வாயிலாக. இதன் காரணமாக பிசிடிஏ பர்ஸிலிருந்து ஒரு ரிப்ளை அந்த செகண்ட் சிபிஎன் கிராமுக்கு 1 செப்டம்பர் 2025 கரியானா பிபிஓ நம்பர் 3 வந்து பிறப்பிக்கப்பட்டு விட்டது. அரியர்ஸ் அமௌண்ட்டும் அதில் எழுதியிருந்தாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் கிரீவியன்ஸ் இட் இஸ் இன்டிமேட்டட் தட் ஃபேமிலி பென்ஷன் ஹேஸ் பீன் ரிவைஸ்ட் by purse PPO Karyana number 3 dated 27 August 2025. Accordingly, arrears of pension for the period 1 September 2019 to 30 June 2024 amounting to rupees 4,59,650 has been processed on purse for payment அப்படின்னு இந்த பதில், அதோட அந்த கரியானா பிபிஓனுடைய காப்பி அதில் அட்டாச் பண்ணியிருக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் பிபிஓ என்பது இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட், டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ், குவாலிஃபையிங் ஆஃப் சர்வீஸ் சரி செய்யப்பட்டு இருந்தது. அதே நேரத்தில் அந்த ஓய்வூதியம் 1 செப்டம்பர் 2019 30 ஜூன் 2024 வரைக்கும் கிடைக்கக்கூடியது வந்து 12,065 ORP 2 படி. அதன் பின்பு ORP 3 படி 12,893 1 ஜூலை 2024 படி அந்த பிபிஓவில் சரியாக இருந்தது. ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிலுவைத் தொகை என்பது கிடைத்ததா என்றால் அந்த மாதத்தில் அவர்களுக்கு அந்த நிலுவைத் தொகை என்பது கிடைக்கவில்லை. ஆகையால் தான் தேர்ட் சிபிஎன் கிராம் வந்து 8 அக்டோபர் 2025 அந்த அவர்கள் கொடுத்த ரிப்ளையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலுவைத் தொகை என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது 3வது சிபிஎன் கிராம், அதாவது 8 அக்டோபர் 2025 அனுப்பப்பட்டது. இதன் காரணமாக பிசிடிஏ பர்ஸின் ரிப்ளை வந்து 14 நவம்பர் 2025 with reference to your grievance it is intimated that arrears of pension amounting to rupees 4,59,600 has been
4,59,650 has been credited into your bank account on 12 November 2025. இதன்படி அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆயிடுச்சு. இந்த ஃபேமிலி பென்ஷனும் தெரிவித்தாங்க ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதுதான் ஒரு ஃபேமிலி பென்ஷன் இருக்குது. அவருக்கு கிடைக்க வேண்டிய 100% குடும்ப ஓய்வூதியம் கிடைப்பதற்கு 5 ஆண்டுகள். அதே நேரத்தில் பிசிடிஏ பர்ஸுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சிபிஎன் கிராம் வந்து நவம்பர் 2024 அனுப்பணும். அதை அனுப்பின பின்பும் புகாருக்கு மேல் 3 சிபிஎன் கிராம் அனுப்பப்பட தேவைப்பட்டது. முழுமையான அந்த ஓய்வூதிய நிலுவைத் தொகையும் சரியான ஓய்வூதியம் கிடைப்பதற்கு. இதற்கு முக்கிய காரணமே அந்த டாட்டா மைக்ரேஷன் சரியில்லாதது. ரெண்டாவது வந்து அந்த சாஃப்ட்வேர் சரியில்லாது. அதனால தான் அந்த ஃபஸ்ட் கரியானா பிபிஓ நம்மளோட டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் கிடையாது, டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் தவறு, குவாலிஃபிகேஷன் ஆஃப் இயர்ஸும் தவறு. அதனால தான் அந்த சரியான நேரத்தில் அந்த சரியான ஓய்வூதியம் என்பது வழங்கப்படவில்லை. இந்த வீடியோ பொறுத்தவரையில் ரைட் பென்ஷன் அட் தி ரைட் டைம் என்று இந்த பிசிடிஏ பர்ஸின் குறிக்கோள். ஆனால் அது வழங்கப்படுகின்றதா என்றால் கேள்விக்குறியத்தாக உள்ளது. இருப்பினும் இந்த வீடியோவை பொறுத்தவரை இது ஒரு குறை கூறுவதற்காக அல்ல. இப்படிப்பட்ட வீடியோக்கள் காரணமாக பிசிடிஏ அவர்களுடைய பணிகளை துரிதப்படுத்த ஏனெனில் ஒரு குறை என்பது பிசிடிஏ பர்ஸ் வாயிலாகவோ அல்லது சிபிஎன் கிராம் வாயிலாகவோ அனுப்பப்பட்டால் அந்த டீட்டெயில்ஸ் அந்த என்ன கிரிவியன்ஸ் அனுப்பப்பட்டுள்ளது அதை சரியாக பார்த்து அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனோதான ரிப்ளை என்பது கொடுக்கப்படக்கூடாது என்பதற்காகவே தான் இந்த வீடியோ. இதுவரை இந்த வீடியோவை கேட்ட அனைத்து முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.